வணக்கம், நான் உங்கள் பிகேகே. என் லைஃப் டிசைன் வித் பிகேகே. 2-3 நாள் விட்டுட்டு திரும்பி பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒன்று, என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கி நிறைய ஆளுங்க போயிட்டுருந்தாங்க, அதனால் பேச முடியலை. அடுத்து ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஃபேமிலியில், என் பேத்திக்கு உடல் நலக்குறைவு. 3வது, நேற்று என் வண்டி ஆக்சிடெண்ட்டு. அதனால் எனக்கு பேசக்கூடிய அந்த மூடு வரல. அதுதான் இதனால் முதல்ல நான் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் என்னை விட சின்ன குழந்தைங்க தான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ப்ரேயர் என்ன தெரியுமா? மன அமைதியுடன், சந்தோஷமாகவும், மிகுந்த செல்வத்துடன், நல்ல உறவுகளோடும் வாழ்க்கை அற்புதமாக உங்களுக்கு அமைய என்னுடைய ப்ரேயர், என்னுடைய வாழ்த்து. நல்லா போச்சுங்க. 2-3 நாள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். திங்கக்கிழமை ஒரு வேலை, செவ்வாய்க்கிழமை ஒரு வேலை, புதன்கிழமை ஒரு வேலை, வியாழக்கிழமை இண்டிபெண்டன்ஸ் டே, வெள்ளிக்கிழமை வீட்டில் பூஜை, லட்சார்ச்சனை பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம பிறந்த நாள், அதுக்கப்புறம் மறுநாள் சிக்கு, நான் பேச முடியாத இருமல், இப்படி நாள் போச்சு. ஆனால் எத்தனை பேர் நீங்கள்லாம் என் மேலே அன்பு காமிக்கிறீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் வாழ்த்துனீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ வெரி மச். என்ன தவம் செய்தேன் நான், அப்படி தான் தோணுது. இப்போது நம்மளுடைய டாப்பிக்கு வருவோம். நாம் ஒரு படகுல பயணித்து கொண்டிருக்கிறோம். கும்பலாக எல்லாருமா சேர்ந்து, எல்லாம் ஒரே மைண்ட் செட் விட்டு ஆள், சாமியை கும்பிடுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், அப்படியே படகுல பயணித்து கொண்டிருக்கிறோம். போகும்போது நடுவில் ஒரு பாறை வருகிறது. பாறையில் இந்த படகு மோதிடும். இந்த படகு மோதிடும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாமி வேண்டுறது எப்படி வேண்டுவீங்க? பாறையை நகர்த்தி விடு கடவுளே அப்படின்னா அப்படியே வேண்டுவீங்க? இல்லை தண்ணி நிறைய அந்த பாறையை மறைத்து அதன் மேல் எங்கள் படகு செல்ல வழி கொடுங்கள் அப்படி. இல்லை எங்களை எப்படியாவது அந்த பக்கம் சேர்த்து விடுங்கள். எங்களுக்கு அந்த பக்கம் சேர்ப்பது போவது என்பது தான் எங்களுடைய எண்ணம். அதை நீங்கள் செய்து கொடுங்கள். அதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனை என்ன பண்ணுனா, பிரார்த்தனை செய்யும்போது நாம் எந்த விதமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும்? பிரபஞ்சத்தை வேண்டும்போது எப்படி வேண்டும்? உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் எய்ம். அந்த எய்மை மாத்திரம் சொல்லி, இதை கடந்து விட வேண்டும், நான் இந்த இடத்தில் சேர வேண்டும், இதை கடந்து விட வேண்டும் என்பதை விட, நான் என்னுடைய இலக்கை அடைய வேண்டும், அதற்கு உதவி புரியுங்கள் என்று தான் பிரபஞ்சத்தை வேண்ட வேண்டும். பாறையை நகர்த்து, தண்ணியை மேலே கொண்டு வா, நீ அட்வைஸ் பண்ணாத. பிரபஞ்சத்துக்கு தெரியும் உன்னை எப்படி இதை தாண்டி கொண்டு போவது என்று. அதனால் எப்போவுமே நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட, நிறைய பேர் நான் இதை டெஸ்லா மெத்தட் ஃபாலோ பண்ணேன், என்னால் முடியலை, இதை பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை கரெக்டாக, நான் என்னுடைய யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் செய்து விட்டேன், இப்போது நான் நன்றி பிரபஞ்சம். என் மகன் திருமணம் நடந்து விட்டது, இப்போது நன்றி பிரபஞ்சம். நீ சொல்லாத, இந்த பொண்ணை கொண்டு வா, இதை பண்ணு, அதெல்லாம் நீ பேசவே கூடாது. நீ பேச வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை, நான் இதை முடித்து விட்டேன், இது நடந்து விட்டது, உன்னுடைய உதவியோடு நன்றி பிரபஞ்சம். இப்படி தான் பிரார்த்தனை கொண்டு போகணும். தினம் காலையில் எழுந்துக்கும் போது இப்படி ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. 5 விஷயங்கள் இப்போ சொல்கிறேன். 5 விஷயங்கள் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக போகும்போது இந்த வீடியோ லென்த்தி ஆகும்போது எனக்கு அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் மிகுந்த தன்னம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குகிறேன். இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அடுத்தது, பிரபஞ்சத்தின் ஆற்றலால் பல நற்குணங்களை நான் பெற்றிருக்கிறேன், நன்றி பிரபஞ்சமே. இந்த சிறந்த ஆற்றலால் நான் நல்ல நிலைமையில் இருக்கின்றேன் பிரபஞ்சமே. பிரபஞ்சம் எப்போதும் என்னை சிறந்த பாதையில் வழிநடத்தி செல்கிறது. நான் மிகுந்த சந்தோஷமான, திருப்தியான,
அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் செய்கின்ற எல்லா செயல்களிலும் நான் முன்னேற்றம் மாத்திரமே காண்கின்றேன். இப்படி இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, தினம் நைட்டு படுக்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.